இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நேராக போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 24வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். 37வது சங்கீதம் 4வது வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. யார் அந்த அவன்? அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் எப்படி இருக்கார்னா பிரியமாய் இருக்கிறார். யார் விழுந்தால் தள்ளுண்டு போவதில்லை என்று சொன்னால் நல்ல மனுஷன். அதுக்கு முன்பாக இருக்கிற வசனம் சொல்லு, நீதிமான். யாரு நீதிமான்? நல்ல மனுஷன். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா தள்ளுண்டு போக மாட்டாங்க. ஏன் விழுகை வருகிறது? நல்ல மனுஷன் ஏங்க விழுந்து போறான்? நீதிமான் ஏன் விழுந்து போறான்? ஒருவேளை கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற உண்மையோடு சேவிக்கிற ஒரு மனுஷன் ஏன் விழுந்து போறான் அப்படின்னா, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தோல்வி, ஒரு விழுகை நிச்சயமாய் வரும். அது துன்மார்க்கனுக்கும் வரும், நீதிமானுக்கும் வரும். ஆனால் இந்த தோல்வியின் நடுவில் யார் எழுந்து திரும்ப நிற்கிறார்கள் என்று தான் வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. துன்மார்க்கர் என்ன செய்கிறாங்களாம்? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் என்ன பண்ணுறாங்களாம் இருக்கிறாங்க. எங்கே இருக்கு அந்த வசனம்? சங்கீதம் 1:1 6 8 1:12 1:4 படிங்க. எப்படி பறக்கிறாங்க? காற்று பறக்கடிக்கும் பதரை போல. ரெண்டுமே கீழே விழுது. எது கீழே விழுது? நெல்லை புடைக்கும் போது ரெண்டுமே கீழே விழுது. எது கீழே விழுது? அரிசியும் கீழே விழுது, பதரும் கீழே விழுது. எது விழுந்தாலும் திரும்ப எடுக்கிறோம்? எது பறந்து போகுது? அதுக்கு ஒர்த்து இல்லை. துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்திலிருந்து அவங்களால எழுந்திருக்க முடியாது. அவங்க காற்று பறக்கடிக்கிறது போல எந்த திசையில் என்ன செய்யலாம்? பறந்து போகிறாங்க. ஆனால் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை என்ன சொல்லுறான்னா, தேவனை பின்பற்றுகிறவர்கள் இடறினாலும், பின்னடைவுகளை சந்தித்தாலும், அல்லது தாழ்ந்து போனாலும், அழிக்கப்பட்டாலும் தேவன் அவர்களை தனிப்பட்ட முறையிலே தூக்கி நிறுத்துவார். தேவன் அவர்களை தனிப்பட்ட முறையிலே தாங்கி பிடிப்பார். இப்போ வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:16 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 24:16 அங்கே சாலமோன் சொல்லுகிறாரு, எத்தனை தடவை விழுகிறாரா? ஒரு தடவை விழுந்தாலே இந்த உலகம் நீதிமானுக்கு என்ன செய்யுதுன்னா தீர்ப்பு எழுதிருது. இனி இவங்க எழுந்திருக்க மாட்டாங்க, இனி இவங்களுடைய காரியம் முடிந்து போனது, அவ்வளவுதான் உலகம் தீர்ப்பு எழுது. ஆனா சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் துன்மார்க்கரோ தீங்கில் என்ன செய்வாங்க? இடருண்டு போவாங்க. நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறனா, அந்த விழுகைக்கு பின்பாக நீதிமானுடைய கரத்தை பிடித்து தாங்கி அவருடைய கரத்தினால நீதிமானை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. நீதிமான ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்யறது இல்லை? கைவிடுகிறது இல்லை. நல்ல மனுஷனை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான உபத்திரவங்கள், எத்தனையோ விதமான சறுக்கல்கள், எத்தனையோ விதமான வேதனை, எத்தனையோ விதமான விழுகை வந்தாலும் அந்த விழுகையின் நடுவிலே கர்த்தர் அவர்களை என்ன செய்யறார்னா தூக்கி எடுக்கிறார். ஆமே. அவங்களுடைய விழுகை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு மனுஷனை பரிசுத்தமாக பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் என்ன செய்யல பூமியில இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக போயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ சாலமோனா சொல்ற 7 முறை விழுகிறாங்க. ஆனா என்ன செய்யறாருன்னா கர்த்தர் தூக்குறாரு. ஏன் தூக்குறாரு? சங்கீதம் சொல்லுகிறது 36:12 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க அக்கிரமக்காரை குறித்து எழுதுகிறது. சங்கீதம் 36:12 வாசிங்க. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்கவே என்ன பண்ண முடியலன்னா முடியல.
அக்கிரமக்காருடைய விழுகையில் அவங்கள தூக்கி விடுறதுக்கு யாருமே என்ன பண்ணலன்னா இல்லை. அவங்களுடைய அக்கிரம செய்கை நிமித்தம், அவங்களுடைய துன்மார்க்கத்து நிமித்தம், அவங்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவங்க விழும்போது அவங்களுக்கு உதவி செய்யவோ தூக்கி விடவோ யாரும் கிடையாது. ஆனால் நீதிமான்கள் விழும்போது கர்த்தர் தம்முடைய கையினால் என்ன செய்கிறார்னா தாங்குகிறார். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆமே. நான் நீதிமான் இல்லை அப்படின்னு நினச்சாலும் நல்லவர்கள், செம்மையானவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவங்க, இதில் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இதில் எதை எடுத்தாலும் கர்த்தர் இந்த மனுஷனுடைய விழுகையில் அவர்களோடு கூட இருந்து அவங்களை தாங்குகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் சங்கீதம் 34:19 தாவீது ராஜா இப்படியா சொல்லுகிறாரு. எப்படி இருக்குதுன்னா 1-2 கிடையாது, அநேகமாக இருக்குது. நல்ல மனுஷன், கர்த்தரை பின்பற்றன்னு நினைக்கிறவன், ஒரு நல்ல விசுவாசிக்கு வர துன்பம், நீதிமானே விட்டுருங்க, நல்ல விசுவாசிக்கு வர துன்பம் எப்படி இருக்குன்னா அநேகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன செய்யறான்னா விடுவிக்கிறார். 7 முறை நீதிமான் விழும்போதும் கர்த்தர் தூக்கி எடுத்து அந்த மனுஷனை கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படி நிறுத்துகிறார். எத்தனையோ விதமான துன்பங்கள் பெருகும் போது, துயரங்கள் பெருகும் போது இந்த நீதிமானுடைய விழுகை குறித்து ஆண்டவர் அசதியாக இராம அந்த நல்ல மனுஷனுடைய நடைகளுக்கு தக்கதாக அந்த மனுஷனை தம்முடைய கரத்தினால தாங்கி பிடிக்கிறார். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ண போகிறேன், முடிக்க போகிறேன். ஒருத்தருக்காக தான் நம்ம ரொம்ப லேட் பண்ணி போயிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா 9:30 மணிக்கெலாம் என்ன பண்ணிடுவேன், சர்ச்சை முடிச்சிடுவேன். 9:30க்கெலாம் கரெக்டாக முடிச்சிடுவேன். இப்போ இந்த விழுகையில் கர்த்தருடைய கரம் என்ன செய்யுதுன்னா கூட இருக்கிறது. யார் அது? யோபு எழுதின யோபுவின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். 3 காரியத்தை சொல்லுகிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். இந்த பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்தாலே பொல்லாப்பை விட்டு விலகிடுவான். இப்போ இந்த 3 காரியமும் யார் சொல்கிறா அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. பிசாசுக்கும் தெரியும், ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால தான் ஆண்டவர் 2வது அதிகாரத்தில் பிசாசை பார்த்து கேட்பாரு, நீ எங்கேருந்து வர, நீ பூமி எங்கே சுற்றி உலாவி திரிந்து என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுற அவன் மேலே நீ எப்படி கண்ணை வச்சிட்டியா? இப்போ தேவனுக்கு பயந்து ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொன்னாலும் தவறாம நான் பாவம் ஒரு வேளையில செஞ்சிருந்தா கூட அதுக்கு நான் பலி செலுத்துன்னு சொல்லி பலி செலுத்தி ஆண்டவருக்கு உண்மையா இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய விழுகை வருகிறது. என்ன வருது? விழுகை வருது. இவர் எங்க இருந்தார் அப்படின்னா ரொம்ப பெரிய இடத்துல இருந்தார். நீங்க எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு 7000 ஆடு, 500 கழுதை, மிருகஜி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருந்தான்? பெரியவனா இருந்தான். அவருடைய ஆஸ்திகளையோ அவருடைய அந்தஸ்தையோ அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் என்ன செய்ய முடியாதுன்னா கணக்கீடு செய்யவே முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தர் எப்படி வச்சிருந்தாருன்னா யோபை உயர்ந்தவராக வச்சிருந்தாரு. யோபு எந்த பாவமும் செய்யலை விழுகிற அளவுக்கு. ஆனால் ஒரு நாள் யோபனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சரிவு என்ன செய்கிறதுனா வருகிறது, மிகப்பெரிய தோல்வி வருகிறது, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், பின்னடைவு வருகிறது. என்ன பின்னடைவு? 7வது வசனம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா கவனம் வைத்தாயோ. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை, நீ அவன் மேலே எப்படி கவனம் வைக்கிற அப்படின்னு பிசாசை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. பிசாசுக்கு ஆண்டவருக்கும் நிறைய உரையாடல் நடக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் அனுமதியோடு பிசாசு புறப்பட்டு வந்து 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் யோபனுடைய குமாரத்தையும் மூத்த சகோதரர்களே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது என்ன செய்யுது? விழுந்து கொண்டு போயிட்டாங்க எல்லாரையும்.
வெட்டி போட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அடுத்து ஒருத்தன் வரான், வானத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போ. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து போகிறான், கல்தேயர் 3 போஞ்சில வந்து ஒட்டகங்களையும் அவைகளை ஓட்டி கொண்டு போன வேலையாட்களையும் பட்டய கருக்கினால வெட்டி போட்டாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒருத்தன் வந்து சொல்றான், உங்க குமாரர் குமார்த்தை எல்லாம் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கும் போது ஒரு பெருங்காற்று வந்து அந்த வீட்டினுடைய 4 மூலையில் அடித்து அது விழுந்ததுனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் வந்து இதை உமக்கு என்ன செய்யறேன்னா அறிவிக்க வந்திருக்கிறேன். இவர் எங்க இருந்தார் அப்படின்னா ரொம்ப உயர்வான இடத்துல இருந்தார். யாருமே பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தார். யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் இவரை வச்சிருந்தார். ஆனால் ஒரே நாளில் இவை எல்லாவற்றையும் என்ன செய்யுதுன்னா இழந்து போய் ஒரு பெரிய தோல்வியும் பின்னடைவையும் சந்தித்து நீ என்ன சொல்றாருன்னா, நான் என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா என்ன செய்ய கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நீ ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட, இது எல்லாமே போயிருச்சு, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா கொடுப்பார்னு சொல்லி இவர் இந்த காரியத்தை முடிக்கிறார். அடுத்துதான் இவருக்கு வர சோதனை என்ன அப்படின்னா, இவருடைய சரீரத்திலும் வேதனைகள் பெருக ஆரம்பிக்குது. நீ 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, 8 வாசிங்களேன். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல் என்ன செஞ்சார்னா உட்கார்ந்துட்டார். கடைசியா அவருக்கு இருந்த மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, சம்பத்து எல்லாம் போன பிறகு, அவருடைய சரீரத்தில் இருந்த பலனும் போன பிறகு சாம்பல்ல வந்து உட்காந்து ஓட்டு எடுத்து சுரண்டி கொள்ளும் போது கடைசியா கூட இருந்தவங்க ஒரே ஒருத்தர். யாரு கூட இருந்தது? மனைவி. அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களால பேச்சு நிறுத்தவே முடியாது. நல்லா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நம்ம கொஞ்சம் விழுந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. சரி கொஞ்சம் நெஞ்சம் உயிர் ஒட்டிட்டு இருக்குன்னா அப்போ கூட வாய் என்ன பண்ண மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. அப்பயும் சரி, அவரே பாவம் சாம்பல்ல உட்காந்து ஓட்டை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஏன்னா அவர் தான் பெரிய மனுஷர், கிழக்கத்தி புத்திரல்ல ஒரு பெரிய மனுஷன். எல்லா உயர்வுகளும் போச்சு, பிள்ளைங்க போச்சு, எல்லாம் போச்சு, சரீரமும் போச்சு. அவர் பெரிய வேதனையோடு இருக்கிறார். ஆனால் கடைசியாக வந்து அப்பயும் இந்த அம்மா வாயை குறைக்காம ஒரு வார்த்தை சொல்றாங்க. அடுத்த வசனம், அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் தேவனை தூசித்து. அவர் ஜீவனை விடுறாரு, விடல. இல்ல அவர் உயிரோடு இருக்கிறாரு, இல்ல. இல்ல அவர் ஜெபம் பண்றாரு, இல்ல. ஆனா கடைசியா அதை சொல்றதுக்காகவே ஆண்டவர் அவங்க மனைவி என்ன பண்றாரு, வச்சிரு. அந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணணும், கேட்கணும். அதை கேட்காம அவர் என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டாருன்னு இப்போ கடைசியா சொல்றாங்க. அவங்க வேதனை, அவங்க வீட்டுக்காரர் வேதனை படுறதை பார்த்து உண்மையாகவே அவங்க மிகப்பெரிய வேதனை, எங்கள் கணவர் என்ன பண்ண முடியல, இப்படி நிலைமையில பார்க்க முடியலையே, அவர் செத்துட்டா கூட நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு தான் வேத அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா கடைசியா சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்பயும் இவருக்கு டென்ஷன் தான், கடைசி நிலைமையிலே என்னதான் டென்ஷன் தான். அப்பயும் சொல்ல, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிற, தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, அமைதியா வாய மூடிட்டு, தேவன்கிட்ட எனக்கு நன்மை விழுந்தது, நான் என்ன பண்ணுவேன், நன்மையை பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னா தீமையை பெற்று கொண்டிருக்கிறேன். இப்போ இவருடைய விழுகையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு இந்த மனுஷனை எப்படி தூக்க முடியும், இந்த மனுஷனை எப்படி ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்க முடியும்? வேதம் சொல், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு, தூக்குவாரு. இவர் ஒரே ஒரு தடவை தான் இவருடைய ஆஸ்தியிலேருந்து, இவருடைய செல்வத்திலேருந்து கீழே விழுந்தாரு. எல்லாருடைய நினைப்பு என்ன அப்படின்னா, நிச்சயமா இவரால் என்ன செய்ய முடியாதுன்னா திரும்ப தூக்க முடியாது, திரும்ப எழுந்திருக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோபு 19 நீங்கள் வாசித்து பாருங்களேன். யோபு 19:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, 19:13 வாசிக்கும் பொழுது அவன் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா விலகி போயிட்டாங்க, என் சிநேகிதரும் என்னை மறந்துட்டாங்க, என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும் என்னை அந்நியனாக பார்க்குறாங்க, அவர்கள் பார்வைக்கு
நான் பரதேசியா மாறிட்டேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது உத்தரவு கொடான். எப்படி இருந்தாங்கன்னா, இவர் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டா ஒருத்தனை வான்னு என்ன பண்ணுவான், வருவான். 1000 பேர் இப்படி போனா போவான். அந்த நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, பந்து ஜனங்கள் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இவர் கூட இருந்த சிநேகிதர்களும் வெறுக்கிறாங்க. கடைசியா இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டா கூட என்ன செய்யலைன்னா உத்தரவு வரல. ஒரு விழுகை நேரத்தில் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கும் போது நமக்கு வர்ற பதில் பிரதி உத்தரம் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். யோபு நல்லா இருக்கும் போது ஏதாவது ஒரு வேலைக்காரன் மதிக்காமல் போயிருப்பானா? போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இல்லை, போய் தான் கூப்பிடும் போது காது கேளாத மாதிரி போயிட முடியுமா? ஆனால் இன்னைக்கு யோபு சொல்கிறாரு, என் வேலைக்காரனை கூப்பிடும்போது அவன் என்ன செய்ய மாட்டான்னா உத்தரவு கொடுக்க மாட்டான். நான் இன்னைக்கு எப்படி மாறிட்டேன், ஒரு மிகப்பெரிய விழுகையில் இருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள நான் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறதா நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா என்னை உயிர்ப்பிப்பார். அதே 19:25 நீங்கள் வாசிக்கும் போது சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, என் மீட்பர். என்ன நடந்தது? பந்து ஜனங்க விலகி போயிட்டாங்க, நான் நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க, என் சிநேகிதர்கள் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு. என் மீட்பர் என்ன செய்கிறார்னா இன்னைக்கும் என் கூட ஜீவனோடு, என் கூட சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நான் விழுந்து போனதை குறித்து என் ஜனங்கள்லாம் என்னை வெறுத்து யோபனுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பரிதவிக்கலாம். என்னுடைய விழுகையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால தான் சங்கீதம் 41:3 நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்வார்னா தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் என்ன செய்வார்னா மாற்றி போடுவார். படுக்கையின் மேல வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனை எந்த ஜனங்களும் என்ன செய்ய முடியலன்னா தாங்க முடியல. மனைவி தாங்கினாங்களா? மனைவி என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்து சீக்கிரம் செத்து தொலை, ஜீவனை விடு. வந்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விலகி போயிட்டாங்க, அந்நியரா போயிட்டாங்க, சிநேகிதர்கள் வெறுக்கிறாங்க, வேலைக்காரன் காது கேளாதனை போல இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது போல, நான் வாசித்த வசனத்தை போல, விழுகிறவனை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் என்ன செய்யறார்னா தாங்கி பிடிக்கிறார். இப்போ ஒரு வியாதியில மரண படுக்கையில விழுந்திருக்கும் போது தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தை, படுக்கையில வியாதியா இருக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்யறார்னா தாங்கி கொள்ளுகிறார். இத்தனை காலம் யோபு அனுபவித்த அந்த உபத்திரவத்துல தாங்கினது யார் என்று சொன்னால் கர்த்தர். ஆமென். கூட யாருமே என்ன பண்ணல, இல்லை, அவனை தாங்கினது யாரு? கர்த்தர். ஆனால் அந்த வியாதியெல்லாம் மாறின பிறகு இவங்க எல்லாம் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? 42வது அதிகாரத்தில் நீங்கள் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோபு 42:10 எடுத்து வாசிக்கும் பொழுது, சிறையிருப்பை மாற்றினார், இப்ப இரட்டத்தனையாய் தந்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அடுத்து 11 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், இப்ப கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் எல்லா சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? விலகி போனாங்க. அவனுக்கு அறிமுகமானவர்கள் என்ன பண்ணாங்க? விலகி போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? எல்லா சகோதரரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு என்ன செஞ்சாங்க? போஜனம் பண்ணி ஆங்கலாய்த்து ஆறுதல் சொல்றாங்களாம். இவ்வளோ நாள் இவங்க யாரும் என்ன செய்யல? ஆறுதல் சொல்லலை. இவ்வளோ நாள் இவங்க யாரும் கூட இல்லை, யாரும் இல்லை, பிள்ளைங்க இல்லை, மனைவி இல்லை, சிநேகிதர் இல்லை, வந்து ஜனங்கள் இல்லை, வேலைக்காரன் இல்லை, வேலைக்காரர் இல்லை, யாருமே இல்லை. இவ்வளோ நாள் இல்லாதவங்க கர்த்தர் ஒரு மனுஷனுடைய நிலைமையை தூக்கி எடுக்கும் போது இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா கூடி வராங்க. இப்பதான் ஆறுதல் சொல்ல வராங்க, இப்பதான் அந்த மனுஷனை தேற்ற வராங்க. சொல்லுகிறேன், விழுகிற யாவரையும் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் தாங்கி பிடிப்பா. வேற எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது? தாங்கி பிடிக்க முடியாது. வேற எந்த மனுஷனாலும் அவனுடைய பலவீனத்தில் நின்று அவனை தூக்கி எடுக்க முடியாது. அதனால வேதம் சொல்லு, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? ஒரு மனுஷனுடைய ஆவி, ஒரு மனுஷனுடைய சோர்வுகளை
எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷனாலும் தூக்கி எடுக்க முடியாது. முறிந்து போன ஆவியை கட்டி எழுப்புகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஆமே. மங்கி எறிகிற திரியை அவர் என்ன செய்ய மாட்டார்னா அணைக்கவே மாட்டார். மங்கி போயிடுச்சு, என்ன சொல்றாங்க, தேவனை தூஷித்து, இதான் மனுஷன் சொல்றது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறனா மங்கி எறிகிற திரியை அணையாமல் பாதுகாக்கிறார். 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். விழுந்தாலும் ஏன் தள்ளுண்டு போவதில்லை அப்படின்னா, முதலாவது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ஸ்திரப்பட்டபடியே எல்லா உபதேசத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் அப்படியே 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன். ஆமா, தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு எப்படி இருக்காரு. ஏன் யோபு தன்னுடைய நிலைமையிலிருந்து விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை அப்படின்னா, கர்த்தரே அவருக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமே. யார் ஆறுதல் செஞ்சாங்க யோபுக்கு? இவங்க எல்லாம் நல்லா இருக்கும் போது ஒரு பெரிய டீம் வந்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க, அவரோட போஜனம் பண்ணினாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, எல்லாரும் தங்க காசை கொடுக்குறாங்க, சந்தோஷமா இருக்கலான்றாங்க. ஆனா இவருடைய தனிமையான நேரத்திலும், இவர் விழுந்த அந்த விழுகை நேரத்திலும் இவருக்கு ஆறுதல் செய்தவர் யார் என்று சொன்னால் கர்த்தர். ஆகையால் தான் பக்தனாகி யோபு சொல்லுகிறார், எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். யார் ஆறுதல் செய்கிறவர்? எவ்வளவு விதமான உபத்திரவங்களும் போராட்டங்களும் பெருகி இருக்கும் போதும் பக்தனாகிய யோபுக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் நான் ஜீவனோடு இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் நான் என் மாம்சத்தில் என்னுடைய ஜீவனோடு கூட இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மாம்சம் எலும்புகளெல்லாம் எல்லாம் தோல் முதலானவையில் அழுகி போயிட்டான். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷனுக்கு எப்படி ஜீவன் உண்டாயிருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படி நம்பிக்கை உண்டாயிருக்குன்னு சொன்னா, கர்த்தர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதல் தருகிறவர் யாரு? கர்த்தர். நமக்கு ஆறுதல் தருகிறது யாரு? இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தின் வார்த்தைகள் அல்ல, இந்த உலகத்தின் மனுஷர் அல்ல. எங்களுக்கு ஆறுதலை பெருக பண்ணுகிற எங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். எங்களோடு கூட இருந்து சகல நாட்களும் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். யோபுக்கு நல்லா தெரியும், எது நடந்தாலும் என்னை ஆற்றுகிறவர் என் தேவன். எது நடந்தாலும் அவர் கடைசி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன் சொல்ல முடியுது? உங்க ஆறுதல்லாம் இல்லை, இதுவரைக்கும் நான் அவரை துதிக்கும்படி என் உதடுகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் இத்தனை வீழ்ச்சிகளுக்கு பிறகும் நான் இனி நிற்கிறேன் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை ஒன்றுதான், கர்த்தருடைய ஆறுதல் ஒன்றுதான், கர்த்தருடைய சமாதானம் ஒன்றுதான், கர்த்தருடைய வழிநடத்துதல் ஒன்றுதான் என்னை இதுவரைக்கும் நிற்க பண்ணி இருக்கிறது, என்னை இதுவரைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்க ஏசாயாவில் எடுத்து வாசிக்கும் பொழுது 49வது அதிகாரம் ஏசாயா 49:13 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வானங்களே பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா இரக்கமா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறாரு? ஆறுதலை தருகிறார். விழுந்து போன ஜனத்தை
இந்த உலகம் எல்லாம் விழுந்து போயிடுச்சு நினைக்கும் போது கர்த்தர் ஒருவர் மாத்திரம் என்ன செஞ்சார்னா அந்த பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்து அவனை நிலைநிறுத்துகிறார். ஆமே. வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கர்த்தர் என்ன செய்தார்னா கட்டினார். எல்லாரும் சொல்றாங்க தாவீதின் கூடாரம் விழுந்து போனது, தாவீதின் கூடாரம். ஆனா விழுந்து போன கூடாரத்தை எழுப்ப கர்த்தராலே ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? ஆமே. வசனம் சொல்லுது, பர்வதங்களே நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கம்பீரித்து பாடுங்கள், கம்பீரமா முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிற நாள் சீக்கிரமா வருது. நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற? நீ ஏன் பலவீனத்தோடு இருக்கிற? நீ ஏன் ஒரு மிகப்பெரிய யோசனையோடு இருக்கிற? உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஒரே நம்பிக்கை தான் பக்தனாகிய யோபுக்குள்ள இருந்தது. நான் ஏன் தள்ளுண்டு போக மாட்டேன்னா, எனக்கு ஆறுதல் தருகிறவர் சகல நாள் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு பேரே என்னன்னா ஆறுதலை தருகிற தேவன். யார் அவரு? ஆறுதலின் தேவன், ஆறுதலை தருகிறவர். உபத்திரவங்கள் நடுவிலும் கண்ணீரின் நடுவிலும் மிகப்பெரிய போராட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆறுதலா இருக்கிறது. அல்லேலூயா. காலை நேரம் நமக்கு ஆறுதலை தருவார். நம்மை கர்த்தர் கிருபையினால பெருக செய்வார். கர்த்தர் நம்ம இரக்கத்தினால முடிசூட்டுவார். கர்த்தருடைய இரக்கம் பெரிய காரியத்தை செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை வாசிப்போம். ஏன் தள்ளுண்டு போகல யோபுனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கிறோம். என்ன சொல்றோம்? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஏன் யோபு தள்ளுண்டு போவதில்லை? எப்படி யோபு ஆண்டவர் தாங்கினார்னா, அதுக்கு மிகப்பெரிய காரியம் யோபினுடைய பொறுமை. அதான் யாக்கோபு எழுதுறாரு, யோபினுடைய பொறுமையை நீங்க பார்த்துருக்கிறீங்க. கர்த்தருடைய முடிவை என்ன செய்றீங்கன்னா பார்க்குறீங்க. யோபு எல்லாரும் பேசினது போல யோபு பேசாம அந்த எல்லா காரியத்திலும் தன்னுடைய பொறுமை என்ன செஞ்சார்னா வெளிப்படுத்தினார். தன் மனைவி பேசும்போது கூட, சரி ஓகே, இப்போ நீ என்ன சாக சொல்றியா, போய் உடனே செத்துரு, என்ன பண்ணல, சாகலை. பைத்தியக்காரி பேசுகிறது போல என்ன பண்ணாத, பேசாத. அப்போ என்ன சொல்றாரு? கொஞ்சம் பொறுமையாயிரு. கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயமா என்ன செய்வார்னா நமக்காக செய்வார். யோபின் பொறுமையை குறித்து ஏன் தள்ளுண்டு போகல யோபு அப்படின்னா, அவர் எல்லா காரியத்திலும் எப்படி இருந்தார்னா பொறுமையா இருந்தார். கடைசி நாளில் வரும்போது கூட நான் நினைக்கிறேன், யோபு பார்த்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சிருப்பார். யார் வந்தாங்க? தன்னுடைய சகோதரிகள், பந்து ஜனங்கள், நண்பர்கள் எல்லாம் அந்த வீட்டில் திரும்ப புசித்து குடிக்கும் போது யோபு என்ன பண்ணியிருப்பாரு? சிரிச்சிருப்பார். ஏன்? நான் வேதனையின் நடுவில் இருக்கும்போது நீங்கள் யாருமே என்ன பண்ணல, இல்லை. நான் கண்ணீரோடு இருக்கும்போது நீங்கள் யாருமே என்ன பண்ணல, இல்லை. ஆனால் நான் பொறுமையோடு காத்திருந்து இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் என்ன செஞ்சேன்னா ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். இந்த ஒரு நாள் 2 நாளில் யோபு பெற்ற ஆசீர்வாதம் கிடையாது. பொறுமையோடு கூட காத்திருந்தா தேவனுடைய செயலின் முடிவுக்காக அவர் வெயிட் பண்ணினார். நீ நினைச்சு பாருங்களேன், ஒருவேளை இப்படிப்பட்ட வேதனை வந்த பிறகு நான் ஏன் வாழணும்னு சொல்லி யோபு ஒருவேளை தற்கொலைக்கு நேராக போயிருந்தார்னா திரும்ப நடந்திருக்குமா? நடந்திருக்காது. திரும்ப ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? அந்த 42 சொல்லு, எல்லாம் 2 மடங்கு, 14,000, 7 இருந்தது 14, 14 இருந்தது 28 மாறுச்சு. இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை அவர் பார்த்துருக்க முடியாது. ஆனால் பொறுமையோடு செஞ்சார்னா காத்திருந்தார். கர்த்தருடைய செயலின் முடிவை பார்க்கும்படி. எப்படிப்பட்ட பொறுமை! யோபு 13:15 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே யோபு எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு பெரிய அதிக அளவு பொறுமையோடு காத்திருந்தார். 13:15 எந்த லெவலுக்கு பொறுமையாக இருந்தார்? எல்லாமே போயிடுச்சு, சரீரமும் போச்சு, உதடு மட்டும் தான் இருக்குது. ஆண்டவரை ஸ்தோத்திரமான துதிக்க உதடு மட்டும் தான் இருக்கு. அந்த உதட்டினால சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். நீ ஒண்ணுமே இல்லைங்க, உதடு மட்டும்தான் இருக்குது, தோல் எலும்பு எல்லாம் போயிடுச்சு. கடைசியாக சொல்ற வார்த்தை, கொன்னுட்டா கூட நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். ஏன்?
அப்படின்னா கர்த்தர் எனக்காக வச்சதை நிச்சயமா செய்து முடிப்பா. அவருடைய செயலின் முடிவை நான் நிச்சயம் என்ன செய்வேன்னா பார்ப்பேன். இன்னைக்கு என்னுடைய விழுகையை தான் எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. யோபு இவ்வளோ பெரிய மனுஷனா இருந்து இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிட்டாரு, இன்னைக்கு தரையோடு தாழ்த்தப்பட்டாரு, இன்னைக்கு ஒண்ணுமில்லாத சூழ்நிலை இருக்கிறாருன்னு சொல்லி என்னுடைய விழுகையை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தரனை உயர்த்துவதையும் பார்ப்பதை பார்க்க முடியும். சொல்ல கடைசி நாள்ல தேவன் வந்து நிற்பார். அந்நிய கண்களை என் சொந்த கண்கள் என்ன பண்ணும் வாணும், என் சொந்த கண்கள் பார்க்கும்படி நான் இருப்பேன். அவருடைய நம்பிக்கை வந்து பெருசு. எனக்கு ஒன்று போட்டா கூட நான் கர்த்தர் மேல எப்படி இருப்பேன்னா நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்ய நினைத்ததை செய்யாம போகவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்னா செய்வார். இந்த பொறுமை தான் யோபு வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே வர்றார். நண்பர்களுக்கு, இனஜன பந்துகளுக்கு, மனைவிக்கு, வேலைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்கிறாருன்னா பொறுமையாக பதில் சொல்கிறாரு. ஆனால் யோபுக்கு தெரியும், இந்த பொறுமைக்கு பின் எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய விசாலமான திறந்த வாசலை வச்சிருக்கிறார். இந்த பொறுமை தான். இன்னைக்கு ஒரு இடுக்கமான வாசல் வழியாக தான் நான் போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நெருக்கமான வாசல் வழியாக தான் போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உபத்திரவமான ஒரு வாசல் வழியாக தான் போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மிகவும் வேதனையின் வாசல் வழியாக தான் நான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேதனையின் வாசல் முடிந்த பிறகு ஒரு விசாலமான வாசல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாலமான வாசலுக்கு செல்லுகிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு பொறுமையை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுமை எனக்கு ஒன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். நான் போயிட்டு இருக்கிற பாதை இன்னைக்கு குறுகலா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் அந்த பாதை மிகப்பெரிய விசாலமாய் ஆசீர்வாதமாய் அங்க எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை என் கண்கள் காணும். ஆமென். மூன்றாவது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் தள்ளுண்டு போவதில்லை அப்படின்னா யோபுவின் சரித்திரம் 23:14 வாசிங்க. 23:14 வாசிங்க. 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல. மூணாவது ஏன் யோபு வந்து அந்த விழுகையில தள்ளுண்டு போல அப்படின்னா அவருக்கு பெரிய விசுவாசம் இருந்தது. என்ன இருந்தது? விசுவாசம். எனக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் என்ன செய்வார்னா நிச்சயம் நிறைவேற்றுவார். விழுகை நேரத்தில் தான் பலர் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறாங்கன்னு பவுல் சொல்றார். விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஏன் வழிவிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய வேதனை, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணணும்னா வழிக்கு போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரு சீஷன் தான் யாருன்னா லாசரு. அன்பா இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரி மரியாள் ரொம்ப அன்பா இருந்தாங்க. எல்லாரை விட ரொம்ப நேசித்தது மரியாள் தான். இப்போ இந்த லாசரு இறந்த பிறகு இந்த மரியாள் சொல்றாங்க, மார்த்தாள் சொல்றாங்க, இனி என்ன பண்ண முடியாது, லாசருவை வெளியே கொண்டு வர முடியாது, மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் அவன் என்ன பண்ணுவான்? உயிரோடு வருவான் கடைசி நாளில். அதை நான் நம்புறேன். ஆனால் இன்னைக்கு என் சகோதரன் என்ன பண்ணல, இல்லையே. ஆனால் அந்த மரியாள் விசுவாசித்தாங்க. மார்த்தாள் விசுவாசிக்கவே இல்லை, ஆனால் மரியாள் விசுவாசித்தாங்க. நீங்கள் நினச்சா என்ன பண்ணணும்? நிச்சயமா நடக்கும் ஆண்டவர். காரணம் என்ன? இந்த விசுவாசம் தான் லாசரு உயிரோடு கூட என்ன பண்ணுது, வெளியே கொண்டு வந்தது. யோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம் உண்டு. அதனால சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறத என்ன குறிச்சிருக்கிறாரு? எல்லாமே போச்சு, எதுவுமே கையில் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, சரீரத்தில் எந்த ஒரு பலனும் இல்லை. எனக்கு குறித்திருக்கிறது எப்படி நிறைவேற்றான்னு எப்படி சொல்ல முடியும்னா, இவர் தன்னுடைய சொந்த கண்களால் சொல்ல, ஆவிக்குரிய கண்களால் விசுவாசத்தோடு சொல்றாரு, எனக்கு தேவன் இன்னும் அநேகத்தை வைத்திருக்கிறார், தேவன் இன்னும் எனக்கு அநேக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமா என்ன செய்யணும்னா நிறைவேறி முடிக்கும். அதான் சொல்ல, என் மீட்பர் எப்படி இருக்கிறார்னா அவர் செத்து போகவில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணல, செத்து போகல. நான் ஆராதிக்கிற தேவன் ஒளிந்து போகவில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் எங்கேயோ இல்லை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் உலகத்தில் இருப்பவர்கள் எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னா பெரியவர்.
நீ ஆஸ்தி, சொந்த பந்தங்கள், சொத்து, சுகம் எதுவுமே இல்லாமல் போகலாம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவன் யாரு? பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஏன் இது வரைக்கும் நம்ம தள்ளுண்டு போகல? யோபு ஏன் தள்ளுண்டு போகல? அந்த விழுந்தான் எழுந்திருப்போன்ற நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, அவர் விசுவாசத்தில் எப்படி இருந்தார்? உறுதியா இருந்தார். எனக்கு வச்சிருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றாம போகவே மாட்டார். நிச்சயம் எனக்காக குறிக்கப்பட்டது நிறைவேறும். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என் கண்களால் பார்த்து முடிப்பேன். ஆமென். நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டேன். கர்த்தர் தம்முடைய கையினால என்னை என்ன செய்வார்னா தாங்குவார். இந்த 5வது மாதம் நம்ம எல்லாரும் ஒன்று விசுவாசிக்கணும், கர்த்தர் இந்த மாதம் தம்முடைய கையினால நம்மை தாங்குகிற மாதம். கர்த்தர் தம்முடைய கையினால நம்மை தூக்கி எடுக்கிற மாதம். கர்த்தர் தம்முடைய கரத்தினால நம்மை ஏந்துகிற மாதம். கர்த்தர் தம்முடைய கரத்தினால நம்மை சுமக்கிற மாதம். 5வது மாதத்தில் நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிங்க, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் நான் மனமுடைந்து என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். கர்த்தரே எனக்கு ஆறுதல் செய்கிறவர், கர்த்தரே எனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். காலை நேரத்தில் எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால் என்ன என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய கையினால் நம்மை தாங்குகிற ஒரு மாதமாக இந்த மாதம் தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். ஒவ்வொரு மாதம், இந்த 4 மாதம் கடந்து வந்தது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சுயத்தினால் அல்ல, நம்முடைய அதிகாரத்தினாலோ நம்முடைய பணத்தினாலும் அல்ல. நம்ம நடந்து வந்தது கர்த்தருடைய தயவினால், கர்த்தருடைய தயவினால்.